பிரைஸ் த லார்ட். என் பேர் பிரியா. கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை ஒரு வீடியோ மூலமாக ரெக்கார்ட் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் என் வாழ்க்கையில் என் துணையாலும் எங்கள் அப்பாவும் அம்மாவாக இருந்து என்னை வழிநடத்தினார். நான் பிறந்தது ஒரு வில்லேஜில் இருந்தாலும் கர்த்தர் சிறு வயதிலிருந்தே எங்களை கைவிடாமல் பாதுகாத்து வந்தார். நான் எம்பிஏ முடித்து வேலைக்காக பெங்களூருக்கு வரும்போது, நான் பெங்களூர் சர்ச்சுக்கு போகும்போது ஹாஸ்டலில் ஒரு ஃப்ரெண்டு மூலயமா தெய்வீக அங்கிள் கேள்விப்பட்டு நான் அந்த தெலுங்கு சர்வீஸ்க்கு ஈவினிங்கில் நான் அட்டன் பண்ணுவேன். இட் வாஸ் ஸோ கிரேட்ஃபுல், பிளெஸ்ஃபுல். கர்த்தர் அந்த சர்ச்சில் நல்ல வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். டியூஸ்டேஸில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் எல்லாம் அட்டன் பண்ணி எல்லாமே ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் மேரேஜ் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் வேறு லொக்கேஷன் போனாலும் ஒரு நாள் டியூஸ்டே நாங்கள் ப்ரேயருக்கு கலந்துக்கிட்டோம். என்னுடைய ஹஸ்பண்ட் நான் கலந்துக்கிட்டோம். அந்த டைமில் டியூஸ்டே ஃபாஸ்டிங் ப்ரேயர் மூலியமாய் கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அவங்க ப்ரேயர் பண்ணும்போது கர்த்தர் ஒரு அழகான ஆண் குழந்தையை காண்பிக்கிறார். ஒரு குட்டி சாமியல். அண்ட் அவங்க ரொம்ப அழகாகவும் நல்லா கர்த்தருக்காக நல்லா பாடுவார் அப்படின்னு ஒரு தரிசனம் வந்துச்சு. அப்புறம் அந்த ப்ரேயர் பண்ணிட்டு விசுவாசமாய் நாங்கள் திரும்பி கடந்து போகும்போது அற்புதமாய் அதே மாதம் மே மந்த்து ஃபஸ்ட்டு நாங்கள் அட்டன் பண்ணோம். அதே வீக்கில் நான் கன்சீவ்ட், எனக்கு ஒரு ஆண் குழந்தை அப்படின்ட்டு எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. அந்த 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 அவங்க 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 பேர் தான் ஜெரோம். அந்த ஏசப்பாக அவர் எப்படி பாடுவார்னு அப்படி பாடுவார். எல்லாமே சண்டே ஸ்கூல் அவர் தான் ஃபஸ்ட்டு. கர்த்தருக்காக பாடுறதுல அவ்வளோ அற்புதமாய் பாடுவார். தரிசனம் நிறைவேறதுக்காக கர்த்தருக்கு கூட ஆனக்கூடிய ஸ்தோத்திரம். அதே மாதிரி லாஸ்ட் டைம் நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அட்டன் பண்ணும்போது கர்த்தருக்கு அற்புதமாக யூகேக்கு வர உதவி செய்தார். யூகேலையும் கர்த்தர் நல்ல ஒரு சபையை கொடுத்து வல்லமையாக என்னை என் குழந்தைங்களை எடுத்து பயன்படுத்தி வருகிறார். அதுக்காக கர்த்தருக்கு கூட ஆனக்கூடிய ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். 3 years பேக் குடும்பத்தோடு நான் என் குழந்தைங்களோட யூகேக்கு வந்தபோது கர்த்தர் இந்த யூகே தேசத்துலேயுமே எங்களுக்கு ஒரு நல்ல சபையும் நல்ல ஒரு ஆத்துமாக்களையும் கொடுத்து எங்களை அற்புதமாய் வழிநடத்தி வருகிறார். அதுக்காக கர்த்தருக்கு கூட ஆனக்கூடிய ஸ்தோத்திரம். அதே மாதிரி நாங்களுடைய செகண்ட் பேபிக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது குட் ஃப்ரைடே டைமில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் 1 week ஃபாஸ்டிங்கோட ப்ரேயர் பண்ணும்போது கர்த்தர் எங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனத்தில் நான் எப்போவுமே நான் அந்த வாக்கு தத்தங்கள் ப்ரைஸிங் பாயிண்ட்ஸ் 100 ப்ரைஸிங் பாயிண்ட் எல்லாம் சொல்லி நான் கர்த்தருக்கு எப்போவுமே ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஜெரோம் ஸ்கூலில் கூப்பிட்டுன்னு போய் ட்ராப் பண்ணும்போது வரும்போது எப்போவுமே நான் ப்ரைஸிங் பாயிண்ட் ஜீசஸ் யூ ஆர் மை பேனர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரைஸிங் பாயிண்ட் எல்லாம் நான் சொல்லி ஜெபம் பண்ணும்போது அன்றைக்கி ட்ரீமில் நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரியும் ஒரு நர்ஸ் பேனரில் ஷீ இஸ் ப்ரெக்னென்ட் 2 months ப்ரெக்னென்ட்னு பேனரில் போடுற மாதிரியும் எனக்குடைய தரிசனம் கர்த்தர் காண்பித்தார். வாட் இஸ் திஸ் பேனர் அப்படின்ட்டு நான் நினைக்கும்போது எக்ஸோடஸ் சாப்டரில் மோசஸ் ஒரு பலிப்பீடத்தை கட்டி அதுக்கு ஜீசஸ் த லார்ட் இஸ் மை பேனர் அப்படின்ட்டு அந்த ஒரு வசனத்தை மூலமாக கர்த்தர் எனக்கு பேசினார். அதே மாதிரி எனக்கு செகண்ட் ஒரு அழகான குழந்தைய கர்த்தர் ஆசீர்வாதமாக எனக்கு கொடுத்துறதுக்கு கர்த்தருக்கு கூட ஆனக்கூடிய ஸ்தோத்திரங்களை அடிக்கிறோம். அதே மாதிரி என்னுடைய வேலைக்காக இந்த யூகேல நான் ஜெபம் பண்ணும்போது ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணும்போது வேலை கிடைக்காத சுச்சுவேஷனில் கர்த்தர் நிறைய பேர் நிறைய விதமாக அப்பா கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க. நான் இது மாதிரி ஜெபம் பண்ணேன். ஏசப்பா என்னுடைய பர்த்டேக்கு எனக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுங்க. அது எனக்கு என் வாழ்க்கை முழுது ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு கிஃப்டாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஜூலையில் என்னுடைய பர்த்டே வரும்போது நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். பட் இருந்தாலும் எனக்கு எந்த ஒரு ஜாபும் கிடைக்கவில்லை. பட் இருந்தாலும் மே மாதத்தில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நான் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணேன். பட் இருந்தாலும் அதில் சில அட்டன் பண்ணது தான். பட் எந்த ஒரு ஃபீட்பேக்கும் இல்லை. எல்லா இன்டர்வியூஸில் ரிஜெக்ஷன்ஸு எல்லாமே இருந்துச்சு. பட் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு ஒரு வேலையை கொடுப்பார். பட் இருந்தாலும் அவருடைய டைம்ன்றது தான் அது ஒரு பர்ஃபெக்டான டைம். அவர் டைமுக்கு அவர் கண்டிப்பாக அவர் செய்வார்ன்ற விசுவாசம் எனக்கு இருந்தாலும் பட் என்னுடைய விசுவாசத்துக்கு நான் ஒரு டெஸ்ட்டாக நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏசப்பா எனக்கு எக்ஸாக்டாக அந்த பர்த்டேக்கு அதர்வைஸ் முன்னாடியே கொடுக்கணும். அந்த பர்த்டேக்கு அதுக்கப்புறமா எனக்கு வேலை கிடச்சிதானா அது கண்டிப்பாக நான் என்னுடைய டேலண்ட்டில் தான் அந்த வேலை கிடச்சிச்சேன்னு நினச்சிட்டோம் ஏசப்பா அப்படின்ட்டு. நான் ஏசப்பா கிட்ட ஒரு அப்பா மாதிரி பேசிட்டு ஜாயின் பண்ணும்போது எக்ஸாக்ட்லி ஜூலையில் என்னுடைய பர்த்டே
ஒரு டேட் அந்த எக்ஸாக்ட் அந்த பர்த்டே டேட்டுக்கு முன்னாடி நாள் ஆஃப்டர்நூன் 3:30க்கு கம்பெனிலேருந்து எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. கர்த்தர் எவ்வளோ பெரியவர். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் நான் எடுக்கிறேன். பிகாஸ் ஏசப்பா அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்மளுடைய சின்ன ஒரு ப்ரேயர் பண்ணாலும் கண்டிப்பாக அது கர்த்தருக்கு அது கண்டிப்பாக கேட்கும். பட் இருந்தாலும் அவருடைய டைமில் அது செய்கிற வரைக்கும் நம்ம கண்டிப்பாக நம்ம கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கணும். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் நவம்பர் தெய்வீகம் அங்கிள், செல்வி ஆண்டி என்னுடைய குடும்பத்தை யூகேல சந்திக்க வந்தது ரொம்பவே சந்தோஷம். பெங்களூரில் தான் அவங்களுடைய சர்ச்சுக்கு போகும்போது அதுக்கப்புறமா அவங்கள நான் வந்து ஃபோன் மூலியமாக தான் நான் கான்டாக்ட் பண்ணுவேன். அங்கிள் எப்போவுமே நல்ல ஒரு ப்ரேயர்ஃபுல்லாக எந்த ஒரு ரிக்வஸ்ட் பண்ணாலும் அம்மா நான் ப்ரேயர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுவேன். அதுக்காக கற்றுக்க கூடான கூடிய ஸ்தோத்திரம் உள்ள ஒரு நல்ல ஒரு தெய்வீகமான ஒரு அந்த அங்கிள் என்னுடைய குடும்பத்தை சந்திக்கிறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். எங்கள் குடும்பத்தில் வந்து நிறையா நைட் டைமில் எல்லாம் சேர்ந்து ஃபேமிலியாக ஜாம் பண்ணிவிட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி அதுக்காக ஜெபித்து எங்களை சந்தோஷமாய் கர்த்தருடைய வல்லமையாக இன்னும் என்கரேஜ் பண்ணிவிட்டு எங்கள் குடும்பத்தில் ஒரு 2-3 டேஸ் தங்கினது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக கர்த்தரை நான் ரொம்பவே தேங்கிங் காட். தெய்வீக அங்கிளுக்காக நானும் ஜெபம் பண்ணுறேன், நீங்களும் ஜெபம் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் த லார்ட். தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் கிவிங் தி ஸ்மால் டெஸ்டிமனி. ப்ரைஸ் த லார்ட்.